முகம்மது காசிம் சித்திலப்பை மரைக்காயர் நவீன உரைநடை இலக்கியத்தில் முன்னோடி படைப்பாளிகளில் முக்கியமானவர் ஆவார். அவரது இயற்பெயர் முகம்மது காசிம். இலங்கை முஸ்லிம்களை குறிப்பாக கல்வித்துறையில் விழிப்புணர்ச்சி அடையச் செய்ய அரும்பாடுபட்ட ஈழத்து எழுத்தாளர், மறுமலர்ச்சி தந்தை என அழைக்கப்படுபவர். பாடசாலைகளை நிறுவியும் பாடநூல்களை எழுதியும் செயலாற்றினார். இவர் 1885 எழுதிய அசன்பே சரித்திரம் தமிழில் வெளிவந்த இரண்டாவது புதினமும் ஈழத்தில் வெளிவந்த முதலாவது தமிழ் புதின நூலும் ஆகும். இவர் ஈழ இஸ்லாமியர்களின் உரிமைக்காக வாதாடும் முஸ்லிம் நேசன் என்ற இதழை நடத்தியவர். இவர் சட்ட வல்லுனரும் பத்திரிகையாளரும் கல்வியாளரும் சமூக சேவையாளரும் ஆவார். அறிஞர் சித்திலப்பை பற்றி கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவின் தகவல் இது. சரி, அன்னாரால் எழுதி 1897 ஆண்டில் வெளியிடப்பட்ட அஸ்ராருல் ஆலம் எனும் நூலில் இருந்துதான் சில வரிகளை வாசிக்க எடுத்துள்ளேன். கேட்கலாம் வாங்க. அஸ்ராருல் ஆலம் நூலில் 41, 42, 43 பக்கங்களில் இருந்து அஸ்ராருல் ஆலம் எனும் நூலில் முழுக்க முழுக்க ஒவ்வொரு தலைப்புகளில் முரீதானவர் ஷேகிடம் கேள்வி கேட்பதும் அதற்கு ஷேக் பதில் சொல்வதும் போலதான் எழுதப்பட்டுள்ளது. நானும் அதுபடியேதான் வாசிக்கப் போகிறேன். தொழுகை முதலிய வணக்கங்களால் பலன் தெரியாதிருப்பதற்கு முரீது தாங்கள் சொல்லியவைகள் யாவையும் மனத்தில் இருத்திக் கொண்டேன். தாங்கள் தொழுகை முதலிய வணக்கங்கள் நபுசு அம்மாராவை ஒடுக்கும் என்று சொன்னீர்களே. லட்சக்கணக்கான பெயர்கள் தொழுகிறார்கள், நோன்பு முதலிய வணக்கங்களை எல்லாம் தவறாது செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களில் பொய், பொறாமை, மாறுபாடு, பொருளாசை முதலிய நபுசு அம்மாராவின் குணங்கள் மாறாதிருக்கின்றனவே. ஒரு நோய்க்குரிய மருந்தை 10 பேர்களுக்கு செய்தால் 5 பேர்களாவது குணந்தெரிய வேண்டுமே. இதற்கு காரணம் என்ன வென்று எனக்கு விளங்கச் செய்வீர்களாக என்று கேட்டான். செய்கு. இந்த அமல்கள் பலன் கொடாதிருப்பது அந்த வணக்கங்களை செய்ய வேண்டிய விதமாக செய்யாததினாலேயே. முதலாவது, ஒரு மனிதன் தொழுகைக்காக சென்றவுடன் நான் அல்லாஹு தஆலாவின் சமூகத்தில் இருக்கிறேன் என்ற எண்ணமும் அச்சமும் உண்டாக வேண்டும். குருடன் பார்வையுள்ள மனிதர்களின் மஜ்லிஸுக்கு சென்றால் தனக்கு அவர்களை தெரியாது போனாலும் அவர்களுக்கு தன்னை தெரியும் என்ற எண்ணமுடையவனா ஒழுக்கமாய் நிற்பது போல் நமக்கு அல்லாஹு தஆலாவை கண்ணுக்கு தெரியாது போனாலும் அவன் பார்க்கிறான், நமது இறப்பை கேட்கிறான், நமது கல்பின் உதிப்பதை அறிந்திருக்கிறான் என்ற எண்ணம் தன்னில் தரிபாடாகி அவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் நினைத்து அச்சம் கொள்ள வேண்டும். இரண்டாவது, கல்பு பல பராக்குகளையும் எண்ணங்களையும் விட்டு நீங்கியும் அல்லாஹு தஆலாவை நோக்கியும் நாவால் வரும் சொற்களில் பொருள்களும் அவைகளின் கருத்துக்களும் விளங்கி கல்பில் நின்றும் வெளியாகிறதா இருக்க வேண்டும். அவன் நமக்கு தந்தருளிய நிகமத்துக்களையும் அவனின் கிருபை கடாசத்தையும் நினைத்து மனம் பூரித்தவனாய் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே சகல புகழும் என்று சொல்ல வேண்டும். அவன் வல்லமையையும் மகத்துவத்தையும் நினைத்து அச்சங்கொண்டவனாய் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று மொழிய வேண்டும். எனது நபுசுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன் என்று மொழியும் பொழுது கல்பு துயரம் கொண்டதாய் ரஹ்மானை நோக்கி உனது கருணையால் எனது பாவங்களை மன்னித்தருள் என்று கல்புருகி கண்ணால் கண்ணீர் சொரிய வேண்டும். நரகத்தை நினைக்கும் பொழுது கல்வஞ்சி பதற வேண்டும். சொர்க்கத்தை நினைத்து கல்பு மகிழ்ச்சி பொங்கி மலர வேண்டும்.
இவ்விதமாய் கல்பும் நாவும் செயலும் ஒன்றாய் சேர்ந்து தொழ வேண்டும். தொடக்கத்தில் ஒருவனுக்கு தன் கல்வை இந்த நிலவரத்துக்கு கொண்டு வர கூடாது போனாலும் அதற்காக ஒவ்வொரு நேர தொழுகையிலும் தண்டிக்க வேண்டும். ஈமான் உடையவனாயிருந்தால் அவன் பிரயாசம் பலன் கொடுக்கும். தொடக்கத்தில் வணக்கம் செய்வது வருத்தமாயிருக்கும். நான் சொல்லிய விதம் வணக்கம் செய்து வரும் பொழுது நாளுக்கு நாள் இன்பம் அதிகப்பட்டு வரும். தொழுகையை விட்டு நீங்கும் பொழுது தனக்கன்பான சிநேகிதனோடு கலந்து கல்புக்கு மிகவும் இனிமையும் மதுரமுமான சுகிப்பை விட்டு நீங்குவது போலாகும். இந்த ஆளாகும் பொழுது பாவங்களையும் துச்செய்கைகளையும் வெறுக்கும் தயால சீலமும் சற்குணமும் உண்டாகும். தன் கல்பு கணத்திலிருந்து இலக்கமாகி வருவதும், தீதானதை கேட்டால் அது சுருங்குவதும், நலவானதை கேட்டால் மலருவதும் தனக்கே விளங்கும். அறிவின் தாகமுண்டாகிவிடும். வணக்கங்களின் அஸ்ராறுகளை விளங்கத் தேடும். மர்த்தபாக்கள் ஏற ஏற இந்த லாகிரான வணக்கங்கள் பாத்தினான வணக்கமாகிவிடும். இதை இப்பொழுது விரிக்க எனக்கு விருப்பமில்லாது போனாலும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சில அரபு சொற்களை சொல்லி சில உறுப்புகளின் தோளின் மேல் தண்ணீராட் கழுவுகிறது ஒரு இலேசன காரியம் போலிருந்தாலும் அச்சொற்களின் கணத்தையும் அச்செய்கையின் அஸ்ராறுகளையும் அறிந்தால் அதில் மேன்மை தெரியும். இதாகிறது தன்சீக் என்கிற சிவத்தை சேர்ந்தது. இது வெளிச்சரீரத்தின் துப்புரவும் நமது நபுசின் துப்புரவும் நமது சிரசின் துப்புரவும் பொதிந்ததாயிருக்கும். நபுசின் துப்புரவாகிறது தீய குணங்கள் என்கிற நஜீசுகளை விட்டு துப்புரவாகிறது. சிரசின் துப்புரவாகிறது நான் என்றும் வேறென்றும் உள்ள எண்ணங்களை விட்டும் துப்புரவாகிறது. இவ்விதம் வணக்கம் செய்யாமல் கல்பு பல எண்ணத்திலும் இருக்க வாயினால் விளங்காத பாசையில் சில சொற்களை மொழிந்துவிட்டு நான் தொழுது என் கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்று நினைப்பது தவறான எண்ணம். இவ்விதம் தொழுகையில் உள்ள அதுக்கார்கள் மட்டுமல்ல, மௌலிது, ராத்தீபு, துவா முதலிய ஓதல்களை எல்லாம் நமக்கு விளங்கும் பாசையில் ஓதினால் அவைகள் நமது கல்வை கொள்கிய இபாதத்தாகும். விளங்காமல் முடிகிறது பைத்தியக்காரன் உணர்வட்டு மொழியும் பேச்சுக்களை போலும், உறங்குகிறவன் உறக்கத்தில் புலம்புவது போலுமாயிருக்கும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஓதுகிறவனை பற்றி இஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபில் சொல்லியிருக்கிறதாவது, சிலர் குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் தவறான எண்ணம் கொண்டு மருண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு இரவிலும் பகலிலும் குர்ஆன் முழுவதையும் ஓதி தமாமாக்கி விடுவார்கள். அதில் அவர்கள் நாவு உசும்பும் மனமோ அது கொள்கை இருப்பவைகளிலே திரும்பி நிற்கும். குர்ஆனுடைய பொருளை விளங்கி எச்சரிக்கை கொள்ளாமலும் அதிலுள்ள உபதேசங்களை கொண்டு உபதேசம் பெறாமலும் ஏவல் விளக்குகளை விளங்கி அவைகளை பற்றி பிடிக்காமலும் இன்னும் குர்ஆன் ஓதுவதின் நோக்கம் இன்னதென சொல்லி இருப்பவைகளை விளங்கத் தேடாமலும் எண்ணம் வேறு பராக்கில் இருக்க வாயால் முணுமுணுப்பதற்கான குர்ஆன் இறக்கப்பட்டதென்று நினைத்தார்களே, ஆனால் அவர்கள் தங்களையே தாங்கள் மறுட்டிக் கொண்டவர்களாயிருப்பார்கள். அவர்களுக்கு உவமையாகிறது, ஒரு நாயன் தன் அடிமைக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் இன்னது செய் இன்னது செய்யாதே என்று அறிவித்திருக்க அந்த அடிமை அதில் எழுதியிருப்பதை விளங்கேறிய பிரயாசம் எடுக்காமலும் அதில் உள்ளவைகளை செய்ய நாடாமலும் அதை பாடமிட்டு கொண்டு சத்தமிட்டு ராகமா ஒரு நாளைக்கு 100 தரம் சொல்லுவதாயிருந்தால் அவன் தன் எசமானுடைய ஆக்கினைக்கு பாத்திரவாளியா இருப்பது போலவேதான் இதுவும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் 30 ஜூஸும் முழுவதும் விளங்காது ஓதி முடிப்பதிலும் அல்ஹம்து போலொரு சூரத்தின் பொருளை நன்றாய் அறிந்து அச்சத்துடன் ஓதுவது அதிக பிரயோஜனம் கொடுக்கும்.